திங்கள் ஜனவரி 5, 2026. டுடே நியூஸ் பேப்பர் இந்து தமிழ் செய்தித்தாள் பார்க்க போகிறோம். ஜனவரி 5. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கலுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காங்க. என்னென்னா தெரியும் நம்மளுக்கு, பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு போன்றவற்றுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க. வேட்டி சேலை மற்றும் ரொக்கப்பணி பரிசை தமிழக அரசு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. எனினும் போன வருஷம் கடந்த ஆண்டு 2025 பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் எதுவும் கொடுக்கல. இந்நிலையில் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளது. தமிழகத்தில் மே மாதம் வரப்போகுது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 ரொக்க பணம் வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்காங்க. பச்சரிசி கிலோ, சர்க்கரை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிலோ பச்சரிசி, சர்க்கரை, நீலக்கம்பு கொடுக்க போகிறாங்க. தெரியும். இதுக்கான டோக்கன் வேட்டி சேலை ரொக்க பணம் வழங்குவதற்கான டோக்கன் நியாய விலைக்கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று வழங்குள்ளனர். ஜனவரி 5. உலகம் உங்கள் கையில் என்ற கருப்பொருளின் கீழே கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மணி லேப்டாப் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்குகிறார். உலகம் உங்கள் கையில் என்ற கருப்பொருளின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறாரு. 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. புதுமை பெண்ணு, தமிழ் புதல்வன் மற்றும் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் டிஜிட்டல் முன்னேற்றம் மற்றும் திறன் வளர்ச்சியை தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களோட டிஜிட்டல் மற்றும் திறன் வளர்ச்சி ஊக்குவிக்கும் வகையில் உலகம் உங்கள் கையில் என்ற கருப்பொருளின் கீழே இந்த திட்டத்தை மு.க. ஸ்டாலின் ஜனவரி 5 இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா, அரசு, பொறியியல், கலை. இந்த லேப்டாப் யார் கொடுக்க போகிறாங்கன்னா, அரசு, பொறியியல், கலை, அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்கள் அனைத்து துறை சார்ந்த மாணவர்களுக்கு பயனடையும் வகையில் இத்திட்டம் மாநிலம் முழுவதும் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இன்ஜினியரிங் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் படிக்க எல்லா மாணவர்களுக்கும் முதற்கட்டமாக இன்று சென்னையில் நந்தம்பாக்கத்தில் ஜனவரி 5 உள்ள வர்த்தக மையத்தில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறும் விழாவில் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்குகிறார். என்ன லேப்டாப் கொடுக்க போகிறாங்கன்னா, டெல்லு, ஏசர், இன்டெல், ஹெச்பி லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 8GB RAM இருக்கும். அந்த லேப்டாப் 8GB RAM இருக்கும். இன்டெல் i3 மெமரி இன்டெல் i3 ATM ப்ரௌசர் 8GB RAM 250GB SSD ஹார்ட் டிஸ்க்கு 256 ஹார்ட் டிஸ்க்கு விண்டோஸ் 11 MS ஆஃபீஸ்
365 போன்ற நவீன வசதிகளுடன் கூடிய லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டம் வந்து தமிழகத்தில் டிஜிட்டல் கனவை நனவாக்கும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தமிழக அரசு எழுதுகிறது. டிஜிட்டல் கனவை நனவாக்கும் ஒரு மைல்கல் தான் இது. லேப்டாப் கொடுத்து நிறையா மாணவர்கள் வந்து நிறையா எக்ஸ்ட்ரா வந்து நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். லேப்டாப்பில் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது, அதை வந்து கற்றுக்கலாம். அது மூலியம் வந்து மாணவர்கள் வந்து மாணவரோட திறன் வந்து வளரும் அப்படிங்கிறாங்க.